Hi guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இது ரொம்ப புதுசு. ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு சண்டே ஓட vlog தான் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஐட்டம் அதிகம். ஸோ மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, நெத்திலி மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதே டைமில் கனவா மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஸ்குவிட்டு. ஸோ நம்ம இது எல்லாமே சமைக்கணும். அதனால் நம்ம சரி இது vlog-ஆகவே எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாமே எங்கள் ஹஸ்பண்டே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வேலை எனக்கு மிச்சமாகிடுச்சு. ஸோ வாஷ் மட்டும் நான் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு நான் வாஷ் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ அந்த மாதிரியே வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து எப்பயுமே சண்டேனா ஒரு எக்ஸ்ட்ரா 2 டிஷ் இருக்கும். ஸோ சிக்கன் ஒரு மட்டன், எக்ஸ்ட்ரா ஒரு சீ ஃபுட் இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து சிக்கன் எடுக்க வேணாம் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் 2 பேருக்குமே அது ஒரு மாதிரி பிடிக்கல, அதனால் விட்டுட்டு ஸோ இதெல்லாம் வந்து எடுத்தாச்சு. ஸோ மீன் குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சிடலாம். ஸோ புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுட்டு, ஏன்னா குழம்பு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் போட்டுக்க மாட்டாங்க அதிகமாக, எனக்கு மட்டும்தான் லைட்டாக கொஞ்சமாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ கிரேவிக்கும் குழம்புக்கு சேர்த்து நான் வந்து 4 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்துப்பேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு கொஞ்சம் கனவா கிரேவி அதிகமாக வேணும்னு சொல்லி நான் வந்து வெங்காயம் அதிகமாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு. அடுப்பில் வந்து சின்ன வாடல் போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து ஆயில் போட்டுட்டு அப்புறமா சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ரொம்பலாம் சமைக்க தெரியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி யூடியூப்பை பார்த்து அப்புறம் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நான் சமைக்கிறேன். ஸோ சும்மா கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். இதை பார்த்து செஞ்சு இப்போ நல்லா இல்லைன்னா என்னை திட்டாதீங்க. சோம்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயமும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுட்டு நல்லா கிளறிடலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லா அதுவும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா வந்து ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், நான் வதக்கிட்டேன் சாரி. அதுக்கப்புறம் அதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு எப்பவுமே வதங்கிறதுக்கும் போது நான் கொஞ்சமாக உப்பு போட்டுப்பேன். ஸோ உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மோஸ்ட்டாக கல்லுப்பு யூஸ் பண்ணலாம், நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கல்லுப்பு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நல்லா வதங்கிறதுக்கப்புறம் ஸ்குவிட்டு போட்டுக்கலாம். ஸோ நல்லா அலசிட்டு ஸ்குவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ பெரிய ஸ்குவிட்டு, ஸோ கட் பண்ணுறது கூட எங்கள் ஹஸ்பண்டே பண்ணி கொடுத்தனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்களும் குக் பண்ணும்போது யாராவது அசிஸ்டண்ட் வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் என்னோடய சமையல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எப்பயுமே வந்து கனவா மீனோ ஆர் ஸ்குவிட்டை வந்து குக் பண்ணும்போது தண்ணி விடாதீங்க. தண்ணி வந்து அந்த தண்ணியிலேயே வந்து தண்ணி விட்டு அதோட அந்த தண்ணியில் அது குக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிரேவி வராது, ஒரு மாதிரி குழம்பு மாதிரி வந்துடும். ஸோ நான் கிரேவி மாதிரி பண்ணுறதுனால, செமி கிரேவி பண்ணுறதுனால எனக்கு அந்த தண்ணியே போடும். ஸோ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், காரத்தூள், கரம் மசாலா அதெல்லாம் போட்டு உப்பு நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். ஸோ எனக்கு அது போதும். உங்களுக்கு தேவையான நீங்கள் உப்புக்கும் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நல்லா கலஞ்சி கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அதுலேயே தெரியுதுங்களா, நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல, அவ்வளோ வாட்டர் அதுலேருந்தே வந்து வந்திருக்கும். ஸோ அதுலேயே வந்து அது குக் ஆகிடும். நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா சூப்பராக வந்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பெப்பர் போட்டுட்டிங்கன்னா இல்லை கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை ஆக்சுவலி போடணும், எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ நான் வந்து அதை போடலை. இங்கே இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சளி கோல்டாக இருக்கிறதுனால நான் நிறையாவே வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கேமரா அதில் ரொம்ப லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இதனால் கிட்ட வச்சு காட்டுறேன், இந்த கலரில் தான் இருக்குது. ஸோ இது போதும், நான் இறக்கிட்டு இப்போது மீன் குழம்புக்காக பெரிய வானல் வச்சு நான் குக் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்டிங் வந்து குக் பண்ண மறந்துட்டேன், சின்னதாக அப்படி வேலை பார்த்ததுனால. ஸோ எண்ணெய் வடகம் போட்டிருக்கேன், வீட்டிலே செஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு பூண்டு ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்படியே தக்காளியும் போட்டுட்டிங்கன்னா அப்படி நல்லா வதக்கி விட்டுருணும். உங்களுக்கு நிறைய எண்ணெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய எண்ணெய் லைக் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மீன் குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் தான் நல்லாயிருக்கும்.
இதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுக்கலாம். புளி நல்லா கரைச்சிட்டு, நான் எப்படின்னா புளியையும் மிளகாத்தூளெல்லாம் அப்படியே குழம்புக்கு கூட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட்டி அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா வரும். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டு அதை நல்லா கையிலே கரைச்சிட்டு நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஏன்னா ஃபஸ்ட்லாம் நான் வந்து யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக போடுவேன். சுத்தமாக டேஸ்ட்டே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறமா எங்கள் அம்மாட்ட, பாட்டிக்கிட்ட எல்லாட்டி கேட்டு எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் குக்கரில் சாப்பாடு வைக்கவே மாட்டேன். எப்பயுமே வந்து ஒலை வச்சு சாப்பாடு வச்சுருவேன். ஸோ அது மாதிரி கையில் வடித்தா நல்லது. நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா குழம்பு வந்து கொதிக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு மீனை, என்ன மீன் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மீனை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு நல்லா கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நல்லா கொதிச்சு சூப்பர் டேஸ்ட்டுக்காக வந்துடும். இப்போ வந்து வறுத்த மீனுக்கு வந்து நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாத்தூள் தேவையான அளவு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் காரத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஆயிலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இங்கே லெமன்றதுனால இந்த ஆயில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு பெப்பரும் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஒரு 1/2 hour மேரினேட் பண்ண விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வறுக்கும் போது செம்ம டேஸ்ட்டாகும். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சு செம்ம ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டால் நல்லா ஜாலியாக சாப்பிட்லாம். மீன் மட்டும் வறுத்துட்டு ஜாலியாக போய் சாப்பிட வேண்டியது தான். பாய் காய்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.